சேல்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் மூடல் இருக்கணும். கற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் எப்பயுமே இருக்கணும். கற்றுக்கொள்வதை ஆக்ஷன்லையும் கொண்டு வரணும். கற்றுக்கொள்ளுதல்னா புத்தகங்கள் படிக்கிறது, யூடியூப்ல கேட்கறது, அது மட்டும் இல்லை. சக மனிதர்களை அப்சர்வ் பண்றது, காம்படிட்டார் சேல்ஸ்மேன் அப்சர்வ் பண்றது, வாடிக்கையாளர்கள் நமக்கு முக்கியமான குரு. அவங்க பல பாடங்களை கற்று தந்திருப்பாங்க. அதை எல்லாமே வாங்கி 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 அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல கொண்டு போய் அதை அடுத்த லெவல் ஆக்ஷனுக்காக, அடுத்த லெவல் சக்சஸ்ஃபுல்லான சேல்ஸுக்காக நம்ம உபயோகப்படுத்திகிட்டே இருக்கணும். நான் என்றைக்குமே கற்றுக்கொண்டிருக்கிறேன், என்றைக்குமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ இருந்தாங்கன்னா அதை வந்து ப்ராக்டிஸ்னர்னு சொல்றாங்க இல்லையா? ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். நான் இதை இந்த கஸ்டமர்கிட்ட இந்த விஷயத்த வாங்கிட்டேன், இந்த காம்படிட்டர் இந்த விஷயத்த வாங்கிட்டேன், என்னுடைய சக சேல்ஸ்மேன் இந்த விஷயத்த வாங்கிட்டேன், அதை நான் இப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள, லேர்னிங் ப்ராசஸில் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செம்மையாக இருக்கும்.